கண்களை மூடி நல்லபடியே நாம் ஜெபிப்போம். Praise the Lord. Hallelujah. 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 மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த நல்ல பகல் வேளைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனை ஆரம்பித்த நேரம் தொடங்கி இந்த நேரம் வரையில் உடைய பிரசன்னம் எங்களுடைய மத்தியிலே மகிமையாய் ஜொலிக்கிறபடியா நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்ப ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் தேவ மகிமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன். இந்த காரியங்களை பொருட்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. மறுமையான தமது பிள்ளைகளை கருத்து பயன்படுத்தினதுக்காகப்பா நம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக தேவ சமத்துல பிள்ளைகள் யாவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவருடைய தேவ பிரசன்ன கூட இருக்கட்டும். சாட்சியம் இந்த மகளை ஆசீர்வதியும். வசந்த பிள்ளைகள் மேல தேவனுடைய கிருபைன்னு கூட இருப்பதாக அவை கொடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு காணிக்கைகளுடைய மேன்மையான பிரசன்னை இறங்குவதாக. தமது பிள்ளைடைய கையும் பிரயாசங்கள், வியாபாரங்கள், முயற்சிகள் ஒவ்வொன்றும் தேவ கிருபை தங்கட்டும். பிள்ளையுடைய படிப்பு, பெரியவர்களுடைய பிரயாசங்கள், ஜபம், ஆவிக்குரிய குடும்ப வாழ்க்கை ஒவ்வொன்றிலும் தேவனுடைய மகிமை இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். இந்த நாளில் குடும்பமாய் தேவ சமத்திலே அப்பா உடைய வார்த்தையை கொடுக்கும்படி வந்த நம்முடைய மகனையும் அவருடைய மனைவியை கர்த்தர் ஆசீர்வதித்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. அருமையான தமது பிள்ளைகள் கர்த்தாவை வல்லமையாக தேவனுடைய கருத்தை பயன்பட தேவரின் மகிமையாக தேவனுடைய கருத்தில் எடுக்கும்படி ஜெபிக்கிறோம். தம்முடைய மகனை கர்த்தா இம்மட்டனை பாதுகாத்தி, தம்முடைய மனைவியை மட்டும் பாதுகாத்தி, பிள்ளையுடைய வாழ்க்கையில ஏற்ற துரிதமான நன்மையான ஆசீர்வாதத்தை தந்து தமது பிள்ளையை ஆசீர்வதிக்க போகிறதுக்காக நன்றி. நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த காரியங்களுக்காக சபையாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆவியான சீக்கிரமா தம்முடைய அதிசயத்தை விளங்க பண்ணும். அது மட்டுமல்லப்பா, இந்த இடத்துல வந்து யார் யார் என்னென்ன தேவைக்கு வந்தார்களோ அந்தந்த காரியங்களுடைய அற்புதங்களை காணத்தக்கதாக ஆண்டவர் கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்துள்ள பகுதியை கர்த்தரே பொறுப்படும். நம்முடைய மகனை கர்த்தர் வல்லமையாக இந்த கரத்தில் அடைக்க வேண்டும். சபைக்கேற்ற தூதுகளை கர்த்தர் வெளிப்படுத்த வேண்டும். பரத்தெங்கும் இந்த மகிமையை விளங்க பண்ணும். லீதியாவுடைய இருதயத்தை திறந்த தேவ ஆன்மாக்குடைய இருதயங்கள் திறக்கப்படத்தக்கதா ஆவியான கிரியைகளை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே உட்கார்வோம். இந்த அருமையான இந்த நல்ல வேளையிலே நாம் ஒரு முகமாய் ஆண்டவருடைய முகத்தை நான் நோக்கி பார்க்க தேவன் நமக்கு தந்த பெரிய கிருபையை நாம் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி உள்ள இதயத்தோடு கூட ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சத்தமாய் கரங்களை தட்டி கர்த்தரை வணங்குவோம். மத்தியிலே அருமையான கர்த்தருடைய தாஸ் நம்முடைய மத்தியில் வந்துட்டு மிகவும் பெரிய ஒரு சந்தோஷமான காரியம். சுருங்கிய நேரம் தான், ஆனால் அது மத்தியில் கர்த்தருடைய மகத்துவமான வார்த்தைகளை நம்முடைய மத்தியில் அவர் கொண்டு வந்திருக்கிறார்கள். நாம் யாரும் ஜெபத்தோடு கூட ஆண்டவரே என்னோடு பேசும் என்னுடைய எதிர்பார்ப்போடு கூட நாம் காணப்படுவோம். நம்முடைய மகனையும் நம்முடைய குடும்பத்தையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் நாம் கேட்க போகிறது நம்முடைய செய்தி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு நன்மையும் ஆசீர்வாதத்தை கொண்டு வர நாம் ஜெபித்து கொண்டிருப்போம். இப்போது அருமையான கர்த்தருடைய தாஸ் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வர கரங்களை தட்டி வரவேற்போம். Hallelujah. சத்தமா சொல்லலாமா? Hallelujah. 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 கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். Hallelujah. 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 சத்தமா சொல்லுங்க. Hallelujah. இந்த நாளிலும் உங்களோடு சேர்த்து ஆண்டவரை மேன்மைப்படுத்தும்படியாக தேவன் எனக்கு கொடுத்த நல்ல வேலைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் ஏற்றுக்கொண்ட அன்பு போதகர் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். குடும்பங்கள் ஊழியத்தை தேவன் ஆசீர்வதிப்பாரா. அல்லேலூயா. உங்களில் ஒருவனாக இந்த திருச்சபையில் ஒருவனாக நிற்பதில் மிக்க சந்தோஷம் அடைகிறேன். ஆல்ரெடி நான் என்னை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கேன். நான் சொல்கிறேன்ல நேர மெசேஜுக்குள்ளதான் இப்போ. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். சத்தமாக எல்லாருடைய கரங்களை உயரட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் மகிமைப்படணும். ஹல்லேலூயா. தேவனை ஆராதிக்க நம்ம வந்திருக்கிறோம். ஆமென். தேவனை நம்மை முழு உள்ளத்தோடு, தேவன் கேட்பது அதுதான், நீயும் அறக்குறை எனக்கு வேண்டாம், முழு உள்ளத்தோடு முழு மனதோடு தேவனற்ற நாம் அன்பு கூறும்போது, அவரை ஆராதிக்கும் போது ஆண்டவர் அதற்கான நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில அவர் தர அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் சிந்தைகளை எல்லாம் அப்படியே எங்க திருப்புற ஆண்டவர் என்னோடு நீங்க பேசும்.
கொஞ்சம் நேரத்தை நான் இருக்கிறது. அந்த நேரத்தில் அப்பா நீர் என்னோடு பேசணும். உன்னுடைய வார்த்தைகளை நான் கேட்க வந்திருக்கிறேன். மனுஷனுடைய தீம் நான் கேட்க வரல. நீர் என்னோடு பேசணும். அந்த சிந்தையோடு இருங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவன் என்னோட பேசணும்னு சொல்லிட்டு இந்த காலை பொழுதில் வந்திருக்கிறீர்கள்? சொல்லலாமா? ஆமாம். எத்தனை பேர் சும்மா ஒரு 2 மணி நேரம் உட்கார்ந்துட்டு போகலாம் அப்படின்னு வந்திருக்கீங்க? ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், உஷாராக இருக்கீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஆலயத்துக்கு போவதுக்கு நிறைய விதங்கள் இருக்கு. ஹல்லேலூயா. அநேக விதங்களில் வருவாங்க. சிலர் ஆலயத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்க வருவாங்க. சிலர் ஆலயத்தில் உங்களுக்கு தெரியாது, வேற சர்ச்சில் பார்த்தீங்கன்னா கணக்கு வாசிக்கிறது கேட்கறதுக்கே வருவாங்க ஒரு கூட்டம். கணக்கில் ஏதாவது குறை இருக்கா, குறை கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு கூட்டம் வரும். ஆமாம். ஒரு கூட்டம் இல்லை அங்கே ஏதாவது சின்ன மிஸ்டேக், பாஸ்டர் மிஸ்டேக் போடுவாரா, வர்ஷிப் நடத்துகிறவங்க மிஸ்டேக் போடுவாங்களா, அதை நோட் பண்ணி அதை பற்றி விட்டு பேசுறதுன்னு வருவாங்க. ஆமாம். ஒரே சிலர் தான் ஆலயத்தில் வரும்போது அப்பா என்னோட பேசணும், என் அப்பாவை நான் பார்க்க போகிறேன், ஆவியானவர் என்னை பலப்படுத்தணும், அந்த சிந்தையோடு வருகின்றவர். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் இங்கே இருக்கின்றவர்கள் அனைவரும் அந்த சிந்தையோடு நீங்கள் இருக்கிறீர்கள் என்று நான் கர்த்தருக்குள்ள நம்புகிறேன். ஹல்லேலூயா. அந்த சிந்தையோடு நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வேகமாக திருப்பிக் கொள்ளலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிங்களேன். ரோமர் 8:5. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். கண்களை மூடி அப்பாவை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்பா, இந்த வார்த்தையினூடாய் நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று சொல்லி அப்பாவை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பாவோ எங்களோடு பேசணும். இந்த வார்த்தையினூடாய் ஆவியானவரை நீர் எங்களோடு பேசணும். எல்லாரும் உள்ளத்திற்கு அப்பாவை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே. சத்தமா. ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுமே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுமே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே, ஆராதனை நாயகன். எஸ், எங்களோடு பேசணும். வேந்தரும் நீரே, மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், ஆவியார் தேவன் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், ஆவியார் தேவன் நீரே. எல்லாருமே கைகளை உயர்த்தி வெல்வாழ்ந்து கைகளை மானத்துக்கு நேராக உயர்த்தி ஆவியானவரை நீ பேசணும். Lord, we need your presence in this place, Lord. ஒவ்வொருவர் கூட உடைய பிரசனத்தை விட்டு விடப்படக்கூடாது. ராஜ்யம் ஆளுட ஆவியானவரை நீ
ஆராதிக்கிறது நாயகம் வேறு ஒருவரில்லை அவர் நாமமே ஆராதனைக்குரிய நாமம் எல்லா வாய்க்கிறது ஒரு முறையோடு ஆராதனை நாயகமே சத்தமாய் முடிந்து சத்தமாக ஆராதனை என்னோடு பேசுங்கன்னு சொல்லி ஆராதிங்க ஆராதனை நாயகம் எஸ் ஆராதனை வேண்டருமே ஆயுள் முடியும் வரை ஆயுள் முடியும் வரை சத்தத்தை கேட்க பிள்ளைகள் வந்திருக்கிறார் ஒவ்வொருவரையும் என் ஆவியாருடைய பிரச்சனையினால நிரப்புகிறார் விட்டு போகும்போது அப்பா அந்த பிள்ளைகள் சாதாரணமாய் போகக்கூடாது உங்களுடைய பிரச்சனையினால நிரப்பப்படணும். I believe in the name of Jesus. இயேசுவின் பிரச்சனை இந்த இடத்துல இறங்கி கொண்டிருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன் ஆவியாருடைய பிரச்சனை இறங்கி கொண்டிருக்கிறது. நீ ஆராதிக்கும் போது இப்போதே உன் வாழ்க்கை கட்டுகளை உன் வாழ்க்கை பிரச்சனைகளை உன் வாழ்க்கை போராட்டங்களை உன் வாழ்க்கை கடிதத்தை ஆவியானவர் மூழ்கடித்துக் கொண்டிருக்கிறார். விசுவாசம் உள்ளவர்கள் நல்ல கரங்களை தட்டி போராட்டு நல்ல கரங்களை தட்டி ஆராதிக்கல நீ ஆராதிக்கும் போது நீ எதிர்பார்க்க விட்டதில்லை உன் வாழ்க்கையை ஆராதிப்போதை தருகிறார். உனக்கு முன்பதாக திறக்கப்படுகிறது. ஆவியானவர் இறங்கிக் கொண்டே இருக்கிறார். உன்னை நடத்தி கொண்டே இருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினால பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினால பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினால பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை. இப்போ நீங்க விசுவாசித்தோடு ஆராதிக்கும் போது இப்போது விடுதலை இந்த காலை பொழுதுல விடுதலை இந்த காலை பொழுதுல விடுதலை பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள். நீர் என்னோடு பேசணும்னு சொல்லுங்க. என்னோடு பேசணும் அப்பா என்னோடு நீங்க பேசணும் அப்பா. உன் சத்தத்தை மாத்திரம் நான் கேட்க வந்திருக்கிறேன். நான் மனுஷனுடைய சத்தத்தை அல்ல அப்பா உம்முடைய சத்தத்தை மாத்திரம் வந்து கேட்க வந்திருக்கிறேன். அந்த விசுவாசத்தோடு உங்கள் வலது கரத்தை வானத்துக்கு நேராய் உயர்த்தி சேர்த்து பாடுங்களேன். ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை ஆவியானவரே இந்த பிரச்சனைக்காக நன்றி ராஜா. அப்பா இந்த நேரத்தில் நீங்க பேசணும் அப்பா. அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் வெறுமையாய் திரும்பி வருவதில் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர். இன்னைக்கு உடைய வார்த்தைகள் அநேகரை விடுதலை ஆக்க போகுது. உடைய வார்த்தைகள் அநேகருக்கு சமாதானத்தை கொடுக்க போகுது. இன்னைக்கு உடைய வார்த்தைகள் அநேகருடைய காயங்களை கட்டப் போகிறது. அநேகரை உமக்கு நேராக திருப்ப போகிறதற்காக உண்மை சந்திக்கிறேன் ஆண்டவர். நான் ஒன்றுக்கும் தகுதி இல்லாதவன் ஆண்டவர். அப்பா நீர் என்னை உம்முடைய பிரச்சனத்தினால் உம்முடைய கிருபையினால உம்முடைய வல்லமையினால நீர் என்னை ஆளுகை செய்யும்படி எச்சரிக்கிறேன். I need your presence, Lord. உடைய பிரச்சனை இல்லைன்னா ஒண்ணு இல்லை அப்பா. உடைய பிரச்சனத்தினால நிரப்பு இல்லை ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. ஒவ்வொருவரையும் நிரப்பும் அப்பா. ஒவ்வொருவரையும் நிரப்பும். எல்லாவற்றையும் கர்த்தரை தருகிறேன் இயேசுவை கேட்கும் போது ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya ஹalleluya. சத்தமா சொல்லுங்க ஹalleluya. எடுத்து படிக்கலாம். ரோமர் 8:5 படிங்களேன். ரோமர் 8:5.
அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்களோ ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஒரு அழகான ஒரு அம்மா மகள் 2 பேரும் சேர்ந்து அப்படி சாலையிலே சென்று கொண்டிருந்தார்கள். அப்போ அந்த சாலையில சின்ன பிள்ளை அம்மா கூட கையை பிடிச்சி கோர்த்து ஜாலியாக அப்படி போய்கொண்டே இருந்தது. அப்படி போய்கொண்டு இருந்த போது அந்த பிள்ளைக்கு ஒரு ஆசை வந்துச்சு. அம்மா, எனக்கு ஒரு சிவப்பு கலர் பூ வந்து எனக்கு பறித்து தாங்கன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை கேட்டது. அந்த பிள்ளை அந்த ஏரியாவில் ஒரு பூவுமே கிடையாது. அந்த பிள்ளை ஆசையோடு கேட்டது, எனக்கு ஒரு சிவப்பு கலர் ஒரு பூ ஒன்று பறிச்சு கொடுங்கம்மா. அந்த பிள்ளை அம்மாவை விடவே இல்லை. அம்மாவுடைய கரத்தை பிடிச்சி கெஞ்சி, அம்மா எப்படியாவது நீங்கள் எனக்கு ஒரு சிவப்பு கலர் பூ ஒன்று பறிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டே இருந்தது. இந்த அம்மா அந்த பிள்ளையுடைய கரத்தை பிடிச்சி அப்படியே நடந்து கொண்டு போனாங்க. எங்கேயுமே பூ காணலை, எங்கேயுமே பார்க்கல. அவருடைய கண்களில் எங்கேயுமே பூ வந்து தென்படவில்லை. அப்போ பார்க்கும்போது ஒரே ஒரு இடத்துல ஒரு வெள்ளை நிற பூ மாத்திரம் இருந்ததான். வேற எந்த பூவுமே அந்த அம்மாவுடைய கண்களுக்கு காணப்படவில்லை. இல்லை, ஆசையா கேட்கிறார், விருப்பத்தோடு கேட்கிறார் என்று சொல்லி அந்த வெள்ளை நிறை பூவை பறித்து தன்னுடைய இரத்தத்தை கொஞ்சம் எடுத்து அதுக்கு மேலே விட்டு அதை சிவப்பு நிற பூவாக மாற்றி அந்த பிள்ளையினுடைய கரத்திலே கொடுத்தாளாம் தாய். அந்த சிவப்பு நிற பூவை பார்த்தபோது அந்த பிள்ளைக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மா, நான் கேட்ட பூவை எனக்கு தந்தாங்க. அந்த கேட்ட பூவாய் மாறுவதற்கு அவள் தன்னுடைய இரத்தத்தை கொஞ்சம் தெளித்து அதை சிவப்பு நிறமாக மாற்றினான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கை அமைதலாய் அமைவதற்கு, உங்களுடைய வாழ்க்கையை சேமமாய் மாற்றுவதற்கு, உங்களுடைய வாழ்க்கையை சமாதானமாய் வைப்பதற்கு, உங்களுக்கு ஒரு நித்திய வாழ்வை தருவதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். கடைசி சொட்டு ரத்தம் வரை நமக்காக சிந்தினார். ஒன்றுமே இல்லாதபடி எல்லாவற்றையும் நமக்காக விட்டு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒரு சிறிய பூவை பார்க்கும்போது அந்த பிள்ளைக்கு சந்தோஷம் வரும்னா, உங்களுக்காக எனக்காக அவர் ஜீவனை கொடுத்து, அவர் இரத்தத்தை கொடுத்து, தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தம் வரை சிந்தி நம்மை மீட்டெடுத்துடுறாரு. அவருடைய சமூகத்தில் வரும்போது நமக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய பாதத்தண்டையில் உட்காரும் போது நமக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சாதாரணமாய் மீட்கப்படவில்லை, அவர் இரத்தம் சிந்தினதுனால நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். நான் சாதாரணமாய் நான் வந்து இங்க உட்காரவில்லை, அவர் எனக்காக ஜீவனை கொடுத்ததுனால நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த சிந்தையோடு இருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நன்மைகளை செய்வார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திப்பார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்களோ ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மாம்ச சிந்தை ஆவியின் சிந்தை, மாம்ச எண்ணம் ஆவியின் எண்ணம். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, மாம்சமும் ஆவியும் எப்போதுமே என்ன செய்யாது, ஒத்து போகாது. மாம்ச சிந்தையோடு நாம் ஆவிக்குரிய பிரகாரமாய் வாழலாம் என்று நினைத்தால் அது ஒருபோதும் ஒத்து போகாது. மாம்ச சிந்தையுடையவர்களாக இருந்து ஆவிக்குரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்தால் அது ஒருபோதும் முடியாது. மாம்ச சிந்தை அது எப்போதுமே மாம்சத்துக்குரியவைகளை தான் யோசிக்கும். நீங்கள் சில வேளை மாம்ச சிந்தை உடையவர்களாக இருந்து ஆவிக்குரிய கூட்டங்களிலே உட்கார்ந்திருந்தால், மாம்ச சிந்தை உடையவர்களாக இருந்து ஆவிக்குரிய ஆராதனையிலே கலந்து கொண்டாலும் அந்த நீங்கள் எதிர்பார்க்கின்ற அந்த ஆவிக்குரிய பூர்த்தியை உங்களால் நிச்சயமாக பெற முடியாது. ஏனென்று சொன்னால் இது இரண்டும் ஒன்றுக்கொன்று எதிராகத்தான் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ மாம்ச சிந்தை எப்போதுமே மாம்சத்துக்குரியவைகளை தான் சிந்தித்துக் கொண்டிருக்கும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒன்று சிந்தித்து பார்க்க வேண்டும்னா, என்னுடைய வாழ்க்கையிலே மாம்ச சிந்தை உடையவர்களா இருக்கின்றோமா இல்லையா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு ஆராதனையில நம்ம கலந்து கொண்டாலும் சரிதான், ஒரு ஒரு பெரிய ஒரு விடுதலை பெருவிழாவில் கலந்து கொண்டாலும் சரிதான், நம்மளுடைய எண்ணம் என்ன? எனக்கு அநேகருடைய கிறிஸ்தவனாய் பிறந்து கிறிஸ்தவனாய் சிறு வயதிலிருந்து வளர்ந்தவர்களுடைய எண்ணம், என்னுடைய வியாதி சுகமாக வேணும்,
நான் விடுதலை பெற வேணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும். இதை தாண்டினா ஒரு ரீசன் வர நிறைய பேருக்கு ஜபமே இருக்காது. நிறைய பேர், எல்லாரையும் சொல்லுங்க, நிறைய பேர் எனக்கு தேவன் நம்முடைய தேவனை நாடுவதும் ஆவிக்குரிய கூட்டங்களிலே போவதும் உட்கார்ந்து இருப்பது யாருக்கு வேண்டி? மாம்சத்துக்குரிய தேவைகளை சந்திப்பதற்காக. மாம்சத்துக்குரிய நம்முடைய அன்றாட தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் அநேகம் பேர் தேவனுடைய சன்னிதானத்திலே வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோம். வேதம் சொல்லுகிறது, மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை மாத்திரம் சிந்திப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலர் பார்த்தீங்க, அதான் சொல்றேன், சில சர்ச்சுக்கு வந்து வீடு கட்டணும்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்பா எனக்கு ஒரு வீடை கட்டித்தாங்கன்னு சொல்லிட்டு உபாசம் போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவர் வீடு கட்டி கொடுத்தா அடுத்த சர்ச்சு பக்கமே வர மாட்டாங்க. ஆமா, இல்ல வேறொரு நன்மைகளுக்காக, அப்பா என் குடும்பம் தரித்திரத்துல இருக்கு, பாவத்துல நான் கிடக்குறோம், நானே தினத்தை எப்படி நடத்துவது என்பது எனக்கு தெரியலைன்னு சொல்லிட்டு அதற்காக வருவாங்க. ஆண்டவர் கொடுத்தா அடுத்த நாள் வரமாட்டோம். இல்ல தேவனையும் குடும்பத்துல இந்த விடுதலை தாரும் என்று சொல்லி தேவனை சமூகத்தண்டையில தனித்திருப்போம். டெய்லி 2 hours prayer 3 hours பிரேயர்ல நம்ம உட்காருவோம். அது நமக்கு கிடைச்சிச்சுன்னா அந்த பிரேயர் இருக்காது. காரணம் என்ன? மாம்சத்துக்குரிய சிந்தை உடையவர்களாக நாம் இருப்பதுனால. ஹல்லேலூயா. நாம் சர்ச்சுக்கு வருவது என் தேவனை ஆராதிக்க வருகிறேன், நான் ஆவியிலே பலப்பட வருகிறேன், ஆவியானவர் என்னை நடத்த வேண்டும், என்னுடைய சிந்தை ஒன்றே ஒன்றுதான், தேவன் எனக்காய் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்ற அந்த பரம ராஜ்யத்திலே செல்ல வேண்டும். அந்த எண்ணம் எப்போது ஒருவனுக்குள் உருவாகின்றதோ அப்போது அவனுடைய சிந்தை மாறும். ஹல்லேலூயா. ஒரு ரன்னிங் ரேஸ் எடுத்துக்கிட்டேன்னா, ஓட்டப்பந்தயம் 20 மீட்டர் இல்லை 10 மீட்டர் ஓடுறாங்கன்னு சொன்னா, அந்த ஓடுறவங்களுக்கு 10 மீட்டர் 25 மீட்டர் ஓடுறவங்களுக்கு அங்கங்கே வந்து குளுக்கோஸ் வச்சிருப்பாங்க, இல்லது சாப்பிட்றதுக்கு தண்ணி குடிக்க வச்சிருப்பாங்க, அங்கங்க சின்ன சின்ன உணவுகள் வைத்திருப்பார்கள், எல்லாம் வைத்திருப்பார்கள். ஹல்லேலூயா. நீங்க பார்த்துருக்கீங்களா? சாலை ஓட்டம் ஓடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? பேசுங்களேன். சாலை ஓட்டம் ஓடுறது பார்த்துருக்கீங்களா? யாருமே பார்த்ததில்லை. அப்போ இங்கே இல்லையா இருக்கும். ஓடுவாங்க. ஓடும்போது அங்கங்க என்ன வச்சுருப்பாங்க? சின்ன சின்ன கடலை, சின்ன சின்ன விதமான தேனி, எல்லாத்தையுமே குடிச்சு குடிச்சு ஓடுவாங்க. ஓடுறது நீங்க கொஞ்சம் நினைச்சு பண்ணீங்க, அதை விட்டுருங்க, நம்ம ஓட்ட பந்தயமே வச்சுக்கொள்வோம். அங்கங்க சின்ன சின்ன சாப்பாடு பொருட்கள் வைத்திருக்கிறார்கள். அதை என்ன செய்யணும்னா சாப்பிடுவாங்க. எதற்கு? அதை சாப்பிட்றது எதற்கு? இன்னும் வேகமா ஓட. அது சாப்பிட்றது எதற்கு? இன்னும் சீக்கிரத்திலே அந்த நான் எதிர்பார்க்கின்ற தூரத்தை அடைய வேண்டும். நான் வச்சிருக்கிற அந்த எனக்கு டார்கெட், என்னுடைய அந்த கோல், அதுல நான் சென்று சேர வேணும். அதற்கு தான் இது ஊக்க பொருளே தவிர, ஒரு மனுஷன் ஓடுறவன் குளுக்கோஸ் கிடைக்குது, நல்ல சாப்பாடு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அதிலே சாப்பிட்டு உட்கார்ந்து அங்கே வயரை பெருக்கிட்டு உட்கார்ந்துருந்தான்னா என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. வேதம் அதான் சொல்லுது, மாம்ச சிந்தை. உங்க வாழ்க்கையின் எண்ணங்கள், ஆவிக்குரிய பிள்ளைகள்னா நம்மளுடைய முழு மூச்சு எண்ணம், எனக்காய் தேவன் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்றார், எனக்காய் ஒரு இடம் அங்கு ஆயத்தப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த இடத்துக்கு நான் போக என்னை நான் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் தேவன் எனக்கு சில ஆசீர்வாதங்களை தருகிறார், சில நன்மைகளை தருகிறார், சில ஐஸ்வர்யங்களை தருகிறார். அதை நான் அங்கு சென்று அடைவதற்கே தவிர இதை நான் வெட்டி குடிச்சு உட்கார்ந்துருந்தேன்னா அங்க போறதை கோட்டை விட்டுறக்கூடாது. ஹல்லேலூயா. அதுதான் நான் சொல்றேன். அது உங்கள் ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு தேவை, நன்மைகள் உங்கள் வாழ்க்கைக்கு தேவை, ஐஸ்வர்யம் உங்கள் வாழ்க்கைக்கு தேவை, எல்லா வளங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு தேவை. அந்த தேவைகள் உங்களை தேவன் அண்டையிலே சேர்ப்பதற்கு தடையாக இருந்துவிடக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பிடிக்கிறது, ஆண்டவரே வீடை கட்டத்தாங்க, ஆண்டவரே எனக்கு அதை தாங்க, இதை தாங்க, அது மட்டும் போது, நான் பிடிச்சிட்டு இங்கே ஒரு 1000 வருஷம் அரசாட்சி பண்ணிடுறேன். வேதம் சொல்லுகிறது, பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். அதுக்கு மேலே போன என்ன? சஞ்சலம், தவிப்பு, பாடு, கஷ்டம். 50லே நமக்கு கால் வலி, முட்டு வலி, இடுப்பு வலி, அந்த வலி, இந்த வலி. 30 தாண்டது பெரிய விஷயமா இருக்கு. ஆனா நம்மளுடைய எதிர்பார்ப்பு, அப்பா எனக்கு அதை கொடுப்பீங்களா, எனக்கு காரை கொடுப்பீங்களா, அதை கொடுப்பீங்களா, இதை கொடுப்பீங்களா, இதேதான் இருக்கிறே தவிர நம்மளுடைய எண்ணம், அப்பா எனக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்றான், அங்க சேருவதற்கு நான் ஆயத்தமுடையவனாக இருக்கிறேனா என்பதை சிந்தித்து பார்க்க வேதம் சொல்லுகிறது. மாம்ச சிந்தை, மாம்ச சிந்தையுடையவர்களாக
நாம் இருக்கக்கூடாது. ஹalleluya. ரோமர் 8:6 படிங்களேன். வேதம் சொல்லி நான் படிச்சது வேகமா போறேன். மாம்ச சிந்தை மரணம், மாம்ச சிந்தை மரணம். ஆவியின் சிந்தையோ மாம்ச சிந்தை மரணம். மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை தான் சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை உடையவர்கள், மாம்ச சிந்தை மரணம் என்று சொல்லி வேதம் தெளிவாக வலியுறுத்துகிறது. ஹalleluya. மாம்ச சிந்தை உடையவர்கள் எப்படி இருப்பார்கள்? வேதத்திலே பார்ப்போம். மாம்ச சிந்தையுடையவர்கள் ரோமர் 8:8 படிக்கலாம். ரோமர் 8:8. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். ஹalleluya. ஹalleluya. நல்ல சத்தமா ஒரு ஹalleluya சொல்லுங்களேன். ஹalleluya. 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 நல்ல ஆசீர்வாத செய்தின்னு கேட்டா இப்படியெல்லாம் வருதுன்னு யோசிக்க கூடாது. தேவன் நம்முடைய சிந்தை ஒண்ணே ஒண்ணுதான். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள், மாம்சத்துக்கு உரியவர்களை சிந்திக்கின்றவர்கள் எப்படி இருப்பார்களாம்? தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் தேவனுக்கு பிரியமுள்ள மகனாக மகளாக தான் வாழணும்னு விரும்புகிறீர்களா? தேவனுக்கு பிரியமுள்ள மகனாக மகளாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? வேதம் தெளிவாக சொல்லுகிறது. மாம்ச சிந்தையுடையவர்கள் தேவனுக்கு ஒருபோதும் பிரியமாக இருக்க மாட்டார்கள். மத்திய எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனங்களை வாசிக்கும் போது யூதாஸ் காரியர் 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை காட்டிக் கொடுத்தார். யூதாஸ் காரியத்துடைய அழைப்பு வேற. தேவனோடு இருந்த ஒரு அழைப்பு, தேவனுக்காய் செயல்பட வேண்டியவர் 30 வெள்ளிக்காசுக்காக தன்னுடைய அழைப்பை, தேவன் அவருக்கு வைத்திருந்த தரிசனத்தை இழந்து போனார். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் அது வேறா இருக்கிற சிலர் அதை இச்சித்து தேவனை விட்டு என்ன செய்வார்கள்? அப்படியே போய்விடுவார்கள். நீயோ அவைகளை விட்டு ஓடுன்னு சொல்ற. நம்முடைய வாழ்க்கையிலே மாம்சத்தின் சிந்தை வருவதற்கு முக்கியமான ஒரு ஆசை என்னன்னா பண ஆசை. ஹalleluya. ஹalleluya. மாம்ச சிந்தை வெளிப்படுவதற்கு முக்கியமான ஒரு காரியம் எல்லாம் இன்னைக்கு பணத்துல தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆமென். ஹalleluya. எதுக்கு எடுத்தாலும் பணம். பணம் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, பணத்தை பார்த்தா என்ன வாய் பழக்குமா, பணம் கூட வாய் பழக்குமா. ஹalleluya. அப்ப அந்த சிந்தை தேவனுக்கு உள்ளதாக நீங்கள் வரும்போது அந்த சிந்தை மாற வேண்டும். ஹalleluya. ஹalleluya. சாத்தான் எவனை விழுங்கலாம் என கட்சிக்கின்ற சிங்கம் போல் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, தேவன் முதல்ல என்ன சொன்ன? சாத்தான் யூதாஸ் காரியத்தை அவருடைய தரிசனத்தை விட்டு இழந்து போக, அவன் வைத்திருந்த தேவன் அவருக்கு வைத்திருந்த திட்டத்தை இழந்து போக அவன் பயன்படுத்தின ஒரு விஷயம் பணத்தை காண்பித்து 30 வெள்ளிக்காசுக்காக ஒரு பாவத்திலே விழ செய்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு அநேக ஆலயங்களிலே கூட, அநேக ஆலயங்கள், நான் நம்ம ஆலயத்தை சொல்லல, அநேக ஆலயங்களில் இன்னைக்கு ஆராதிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட பணத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆராதனை வைங்கன்னு சொல்ல யாரும் வைக்க மாட்டாங்க. ஆனா ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டலான்னு யோசிப்பாங்க, அதுல இருந்து ஒரு மண்டபம் கட்டலாம்னு யோசிப்பாங்க, அதுல இருந்து எல்லா நலத்திட்டங்களை செய்யலாம் என்று யோசிப்பார்கள். ஆனா அவங்களுக்கு ஆராதனை நடத்துவதற்கு நேரம் கிடையாது. இன்னைக்கு அப்படி சபை இன்னைக்கு கீழ்த்தரமாக போய் கொண்டிருக்கிறது. ஹalleluya. ஹalleluya. இது எல்லாம் நமக்கு தேவைதான். ஆனால் தேவனோடு இருக்கின்ற நேரம் சபையிலே அதிகப்பட வேண்டும். தேவனோடு உட்கார்கின்ற நேரம், அதுக்கப்புறம் தேவன் எல்லாத்தையும் நமக்கு தந்து கொண்டே இருப்பார். அதை போக்கஸ் பண்ணி, பணத்தை போக்கஸ் பண்ணி அநேக பேர் பின்னடைவுல அநேக சபைகள் போய் கொண்டிருக்கின்றது. ஆவியானவர் காலை பொழுதில் நமக்கு சொல்கிறது, மாம்ச சிந்தைக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார். இரண்டாவதாக படிங்களேன், கலாத்தியர் 5:19, 20, 21 படிங்களேன். கலாத்தியர் 5:19, 20, 21. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள்,
சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க வேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. முதலில் இதெல்லாம் பாருங்களேன். மாம்சத்தின் சிந்தைகள், அசுத்தங்கள், வைராக்கியங்கள், சண்டைகள், பிரிவினைகள், பொறாமைகள், இதெல்லாம் நிறைய நீங்க படிச்சுக்கொள்ளும். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கின்றதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குன்னு சொன்னா நீங்களும் நானும் மாம்சத்துக்குரிய பிள்ளைகளாகத்தான் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாம்ச சிந்தை அழிய வேண்டுமே, மாம்ச சிந்தை அழிய வேண்டுமே, உம்மாவினால் நிரப்ப வேண்டுமே, உம்மாவினால் நிரப்ப வேண்டுமே, பிரியமானதை செய்ய கற்றுத்தாரும் எந்த இயேசுவே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் இந்த இயேசுவே. மாம்ச சிந்தை அகல வேண்டுமே, மாம்ச சிந்தை அகல வேண்டுமே, உம்மாவியினால் நிரப்ப வேண்டுமே, உம்மாவியினால் நிரப்ப வேண்டுமே, பிரியமானதை செய்ய கற்றுத்தாரும் எந்த இயேசுவே, பிரியமானதை செய்ய கற்றுத்தாரும் எந்த இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது மாம்சத்தின் சிந்தை, பிரிவினைகள். இன்னைக்கு நம்ம தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், நமக்குள்ள பிரிவினை இருக்கா? நம்ம சண்டை போட்டு கொண்டு உட்கார்ந்து இருக்கிறோமா? நம்மளுடைய நமக்கு பக்கத்தில் இருக்கும் நம்முடைய சிந்தைகள், நம்முடைய தாட்ஸ் எப்படி இருக்கா? நம்மள்ட்ட எப்பவுமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அது வேறு. அவர்களுக்குள்ளான சிலரை பற்றியான கசப்புகள் நமக்குள்ளே இருக்கா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னை எப்போதும் ஒருத்தர் சண்டை போட்டுட்டே இருக்கிறான், எனக்கு அவனை பத்தி ஒரு கசப்பு எனக்கு இல்லைன்னா ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் மனுஷனுடைய குற்றங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தார். யாரு? பரமபிதா உங்களுடைய குற்றங்களை என்ன செய்வார்? மன்னிப்பார். நீங்கள் மன்னியாமல் போனார் உங்களுக்கு மன்னிக்கப்படாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப வேதம் சொல்லுகிறது இரண்டாவது, முதலாவது மாம்ச சிந்தை உடையவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். இரண்டாவதாக மாம்ச சிந்தை உடையவர்கள் எப்படி இருப்பார்களா? கலாத்தியர் 5:21 படிங்களேன். கலாத்தியர் 5:21. பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல அப்படியே திரும்பி சொல்லுங்களேன். நீங்க மாம்ச சிந்தை உடையவர்களாக இருந்தா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. திரும்பி சொல்லுங்களேன், பார்த்து சொல்லுங்களேன். பக்கத்துல சண்டை போட்டு ஏதாவது சண்டைக்காரிட்ட உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்கீங்க. அப்படியே என்னன்னா இது நல்ல சான்ஸ், அப்படியே ஐக்கியமாகிக்கொள்ள. பார்த்து சொல்லுங்களேன், மாம்ச சிந்தை உடையவர்களாக இருந்தா பரலோக ராஜ்யத்துல செல்ல முடியாது. ஆமென், ஆமென். எத்தனை பேருக்கு பரலோக ராஜ்யம் போகணும்? ஆமென். அதுக்கு கொஞ்சம் விருதுங்க, அதுவும் கஷ்டம் தான். ஆமாம், அந்த அண்ணமாரி கேப் போவான்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஓடுற ஓட்டம் ஒன்றே ஒன்று தான். எங்கே? என் தேவன் வரும்போது நான் வெட்கப்படாமல் நிற்கணும். என் ராஜா வரும்போது அவரோடு போக வேணும். அதுக்கு ஒன்றுக்கு வேண்டிதான் நம்ம இங்கே வந்து உட்கார்ந்துருக்கு. 2 மணி நேரம், 3 மணி நேரம், 5 மணி நேரம் ஆவியில் பலப்பட நம்ம பலப்படுத்து, நம்ம புதிய பலனுள்ளவர்களாய் மாற்று, மாம்ச சிந்தையை மாற்று.
அதுக்கு தான் இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கொள்ள. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, மாம்ச சிந்தை உடையவர்களா இருந்தா தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்க முடியாது. இன்னைக்கு உங்க உள்ளத்துல நம்ம கேட்டு பார்க்கணும், எனக்குள்ள மாம்ச சிந்தை இருக்கிறதா? நான் மாம்ச சிந்தை உடையவனா இருந்து எவ்வளவு நேரம் தான் தேவனோடு நெருங்கி இருந்தார், தேவனோடு ஐக்கியப்பட்டு இருந்தார். யூதாஸ் காரியோத் மாம்ச சிந்தை வந்த போதே அவன் தேவன் இடம் இருந்த அன்பை இழந்து போனான், தரிசனத்தை இழந்து போனான். அவருக்கே அந்த நிலைமைனா உங்களுக்கு எனக்கு என்ன நிலைமை நினைச்சு பாருங்க. மாம்ச சிந்தை உங்களுக்குள்ள இருக்கும் என்று சொன்னான், நிச்சயமா இந்த காலை விடுதலை சொல்கிறேன், பரலோக ராஜ்யத்திலே நாம் செல்ல முடியாது. அப்போ மாம்ச சிந்தை உடையவர்களா நாம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஆவியின் சிந்தை உடையவர்கள் எப்படி இருப்பார்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து ஒரு படிக்கலாம், ரோமர் 8:6 படிங்களேன். ரோமர் 8:6. ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். மாம்ச சிந்தை என்ன செய்யுமா? அது மரணம். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. ஹல்லேலூயா. நம்ம எதிர்பார்ப்பது ஒரு சமாதானம், ஒரு சமாதானமான ஒரு வாழ்வு. அந்த வாழ்வை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னான், அந்த வாழ்வுக்கு நேராக நான் செல்ல வேண்டும் என்று சொன்னான், எப்படி ஆவிக்குரிய பிள்ளைகளாக, ஆவியின் சிந்தையுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. மாம்ச சிந்தை எப்போதுமே நமக்கு என்ன செய்யாது? ஒரு போதும் என்கின்ற எண்ணத்தை உருவாக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சகோதரி என்கிட்ட பேசும்போது சொன்னார், ஒரு கம்பெனி வைத்திருக்கிறார். அவர் பேசும்போது சொன்னார், முதல்ல பிரதர் ஒரு 3 கோடி கம்பெனியில் டர்ன் ஓவர் பண்ணிட்டேன்னு சொன்னான். எனக்கு அது போதும்னு நினைச்சேன். 3 கோடி எப்போ நான் ரீச் பண்ணணும், அப்போது எனக்குள்ள சிந்தை வந்துச்சு, ஒரு 6 கோடியாவது பண்ணணும். இப்ப 6 கோடியும் பண்ணி 10 கோடியும் தாண்டி கம்பெனி போய் கொண்டு இருக்கிறது. அப்போ இன்னும் பண்ணணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் மாம்ச சிந்தை. நமக்கு தேவன் தருகின்ற ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யத்துல ஒரு நாளுமே நமக்கு திருப்தி வராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஆள் சைக்கிள் இல்லாம தேவன்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பாங்க. நமக்கு தேவன் சைக்கிள் தந்திருக்கார், ஆனா நம்ம தேவனை பைக் இல்லைன்னு முறுமுறுத்து கொண்டு இருப்போம். சிலர் பைக் இல்லாம தேவன்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பாங்க, நமக்கு பைக்கை தந்திருக்காரு, ஆனா நம்ம காருக்கு வேண்டி முறுமுறுத்து கொண்டு இருப்போம். காரை தந்துச்சுன்னா 1 போராது, 2, 3, 4. இன்னைக்கு அப்படிதான் பிளஸிங் மீட்டிங். ஒரு கார் இருந்தால் போராது, 2 கார், 3 கார், 4 கார். ஒரு வீடு இருந்தாலும் போராது, 4, 5ஆவது வேணும். எங்க வைக்கிறோம்னு நமக்கே தெரியாது. ஹல்லேலூயா. இது நமக்கு மாம்ச சிந்தையினா உருவாவது. இந்த மாம்ச சிந்தை உடையவர்கள் தேவன் எத்தனை கோடி கொடுத்தாலும் அவங்களுக்கு திருப்தியே வராது. ஆமென், ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். யோசிக்கிறேன். ஆமென், ஆமென். எத்தனை கோடி வந்தாலும் மாம்ச சிந்தையோடு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு நாளைக்குமே திருப்தி வராது. ஹல்லேலூயா. ஒரு சைக்கிள் மட்டும் இருந்தா கூட தேவன் உங்களுக்குள்ள அந்த அமைதலை, போதும் என்கின்ற எண்ணத்தை, ஆவியின் சிந்தை உடையவர்களாய் நீங்கள் இருக்கும் போதுதான் தேவன் அதை கொடுப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சு பேசி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. சில நான் கூட நினைச்சிட்டு இருக்கேன்னா, ஆரம்பத்துல நினைத்து பார்த்திருக்கேன், அவங்க இப்படி இருக்காங்க, இவங்க அப்படி இருக்காங்க, அவங்க இப்படி இருக்காங்க. நம்ம மட்டும் தேவன் நம்ம நல்லா தான் வைத்திருப்பா. ஆனா நமக்கு ஒரு எண்ணம், நம்ம மட்டும்தான் உலகத்திலே தாழ்ந்தவர்களா இருக்கிறோம். ஆவியானவர் எப்போ அந்த நிறைவை கொடுத்தாருன்னா, எது உங்க வாழ்க்கையில் இல்லைன்னாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் இருக்கின்ற ஒரு சம்பூர்ணத்தை அது தேவன் மாத்திரம் தான் கொடுக்க முடியும். அது நீங்கள் ஆவியின் பிள்ளைகளாய், ஆவியின் சிந்தை உடையவர்களா இருக்கும்போது மாத்திரமே அது முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 கையில 5 காசு கூட கையில இல்லைன்னாலும் நிமிர்ந்து போகலாம். ஆவியின் சிந்தை உடையவர்களா நீங்கள் இருப்பீர்கள். அந்த சிந்தை என்னன்னா, 1, தேவன் ஒருபோதும் வெட்கப்பட விட மாட்டார்.
எனக்கு தேவன் ஒரு குறைவும் வைக்க மாட்டார். எனக்கு பேங்க்ல அக்கௌண்ட்ல காசு இருக்கு அதனால வந்த நம்பிக்கை அல்ல. தேவன் எனக்கு ஒரு குறைவும் வைக்க மாட்டார். நான் தேவனை நம்பிக்கையில் 5 காசு இல்லைன்னா கூட நான் இன்னைக்கு வெளியே போவேன். அந்த சிந்தை ஆவியின் பிள்ளைகளாக நீங்கள் மாறும்போது, ஆவிக்குரிய சிந்தை உங்களுக்கு உருவாகும் போது ஆண்டவர் அதை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் தெளிவாக சொன்ன ஆவியின் சிந்தை உடையவர்கள் எப்படி இருப்பார்கள்? கலாத்தியர் 6:22-23 படிங்களே. கலாத்தியர் 6:22-23. ஆவியின் கனிகளோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் ஆவியின் வெளிப்பாடு, ஆவியின் சிந்தை உடையவர்களுடைய வெளிப்பாடுகள். எல்லாரும் பார்க்கும்போது ஒரு அன்பு, ஒரு சமாதானம், அந்த சமாதானத்தை தேவன் கொடுப்பான். சில வேளை இன்னைக்கு வாழ்க்கையில ஒண்ணுமே ஆகல, வாழ்க்கையில குறைவோடு இருக்கிறேன், வாழ்க்கையில அநேக ப்ராப்ளம் இருக்கு பிரதர்ன்னு சொல்லிட்டு ஏக்கத்தோடு இடத்துல வந்திருந்தீங்கன்னு சொன்னா நான் சொல்றேன், ஆவியின் சிந்தையுடையவர்களாய் நீங்கள் இந்த காலை பொழுதிலே மாறும்போது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு அன்பை, ஒரு நீடிய பொறுமை, ஒரு தயவு, ஒரு நற்குணம், ஒரு சாந்தத்தை உங்கள் வாழ்க்கையில் அவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அந்த சந்தோஷத்தை, அந்த சமாதானத்தை யாருமே உங்க வாழ்க்கையிலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த சந்தோஷம் உங்க வீட்டுல கையில காசு இருக்கும்போது வர்ற சந்தோஷம் அல்ல, உங்க வீட்டுல பணம் இருக்கும்போது வர்ற சந்தோஷம் அல்ல, உங்களுக்கு எல்லாம் பூர்த்தியா இருக்கும் வர்ற சந்தோஷம் அல்ல. அந்த சந்தோஷம் தேவனால் மாத்திரமே கொடுக்க முடியாது. உங்க வீட்டுல ஒண்ணு இல்லைனாலும் அந்த சந்தோஷத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையில கொடுப்பார். ருசித்தவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்கள் வாழ்க்கையிலே கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆவியின் கனிகள் எத்தனை தெரியுமா? பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரியுமா ஆவியின் கனிகள் எத்தனை? மனப்படமா தெரியுமா? ஹல்லேலூயா. சந்தோஷம். படித்துக்கொள்ளுங்க. தெரியாதவர்கள் படித்துக் கொள்ளுங்க, தெரிந்தவங்க சேர்ந்து ஒரு பாட்டு பாடுறேன், சேர்ந்து பாடுங்க. ஹல்லேலூயா. ஆவியின் கனிகளும் 9 அன்பு, சந்தோஷம், சமாதானமா, நீடிய பொறுமை, தயவுடனே, நற்குணம், விசுவாசம், சாந்தமுமா, நலவள இச்சை அடக்கமுமா, அனைத்தும் கிறிஸ்தவ அணிகலனா, முப்படி வகைகளில் சுவை போன்ற ஆவியின் கனிகள் நாம் பெறுவோம். கனி வகைகளில் சுவை போன்ற ஆவியின் கனிகள் நாம் பெறுவோம். ஆவியின் கனிகளும் 9 அன்பு, சந்தோஷம், சமாதானமா, நீடிய பொறுமை, தயவுடனே, நற்குணம், விசுவாசம், சாந்தமுமா, நலவள இச்சை அடக்கமுமா, அனைத்தும் கிறிஸ்தவ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆவியின் கனிகளை எப்ப நம்ம வெளிப்படுத்துவோம்னு சொன்னா, ஆவியின் சிந்தை உடையவர்களாக நாம் மாறும்போது மாத்திரமே இந்த ஆவியின் கனிகளை நாம் வெளிப்படுத்த முடியும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்ம மாம்ச சிந்தை எப்படி இருக்கும்னு பார்த்தோம். ஆவியின் சிந்தை எப்படி, ஆவியினுடைய சிந்தையுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும்னு பார்த்தோம். இனி நம்ம இதில் எப்படி இருக்க வேண்டும்? மாம்ச சிந்தையுடையவர்களாக இருக்க வேணுமா? ஆவியின் சிந்தையுடையவர்களாக இருக்க வேண்டும். மாம்ச சிந்தை நமக்கு தெரியும், அது மரணம். ஆவியின் சிந்தை நமக்கு ஜீவனும் சமாதானம். இதுல நம்ம எப்படி இருக்க வேண்டும்? ரோமர் 8:9 படிங்களேன். ரோமர் 8:9. தேவனுடைய ஆவி உங்கள் வாசமாய் இருந்தார், நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல.
தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தார். படிக்கல. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தார் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். அப்போ தேவனுடைய ஆவி உங்களுக்குள் இருந்தா நீங்க எப்படி இருப்பீங்களா? மாம்சத்துக்கு உரியவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். இன்னைக்கு இப்ப நம்ம ஆவிக்குரிய அனுபவம், ஆவிக்கு உட்பட்டவர்களாய் நாம் மாறவில்லைன்னு சொன்னா வேதத்திலே ஸ்டார்டிங் தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள இல்லை. ஆமென் ஆமென் ஆமென். அப்போ இங்க ஆடுறது ஜபிக்கிறது என்ன ஆவின்னு சிந்திக்கணும். ஹalleluya. உங்களை சொல்ல நான் பொதுவாக சொல்றேன். ஹalleluya. மாம்ச சிந்தை நமக்குள் வெளிப்படுதுன்னு சொன்னா, மாம்ச எண்ணங்கள் மாம்சத்துக்குரிய சிந்தைகள் நமக்குள்ள வெளிப்படுதுன்னு சொன்னா, வேதம் தெளிவாக சொல்கிறது தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசமாய் இருந்தா நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். அப்போ இன்னைக்கு கேள்வி, தேவனுடைய ஆவி உங்களுக்குள் இருக்கிறதா? இருந்தா நம்ம எப்படி இருப்போமா? ஆவிக்கு உட்பட்டவர்களா தான் இருப்போம். அப்ப நம்ம மாம்ச சிந்தைகள் மாம்ச எண்ணங்கள் வெளிப்படுதுன்னா ஒண்ணு, தேவனுடைய ஆவி நமக்குள்ள இல்லை. ஹalleluya 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 ஹalleluya. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹalleluya. எனக்குள்ள ஆவியானவர் இருந்தா நான் மாம்சத்துக்குரியவனாய் இருக்க மாட்டேன். ஆவி நடத்துதல் எனக்குள் இருந்தா நான் மாம்சத்துக்குரியவனாய் இருக்க மாட்டேன், ஆவிக்குரியவனாய் நான் இருப்பேன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. மாம்ச சிந்தை நம்மை விட்டு அகல வேணும். ஹalleluya. தான் பர்க்குமென்ஸ் அழகாக பாடுறான். பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போனதையா உம் அபிஷேகம், ஆட்கள் மேல கண்ணு போச்சுன்னா அம்போதா உம் அபிஷேகம். சேர்ந்து கரங்களை தட்டி பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போனதையா உம் அபிஷேகம், வேதம் தெளிவாக சொல்லுகிறது தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கலாத்தியர் 5:24 சொல்கிறது கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சையிலே சிலுவையிலே அறைந்திருக்கின்றார்கள். தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசமாக இருந்தால் நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருப்பீர்கள். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைந்திருக்க இந்த நாட்களிலே நாம் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்தால் அந்த சிந்தை எல்லாவற்றையும் சிலுவையிலே அறைந்து ஆவிக்குரிய பிள்ளைகளாய் மாறும்.
ஆவிக்குரிய சிந்தையுடையவர்களாய் மாறும்போது உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆயத்தப்பட்டிருக்கின்ற அந்த பரலோக ராஜ்யத்திலே நாம் செல்ல முடியும். ஆவிக்குரிய சிந்தையுடையவர்களாய் மாறும்போது நீங்கள் நானும் எதிர்பாராத ஒரு சமாதானத்தை, ஒரு சந்தோஷத்தை உங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். இது நீங்கள் ஆவியின் சிந்தையுடையவர்களாய் மாறும்போது. அப்ப ஆவியின் சிந்தையுடையவர்களாய் மாறுவோம், மாம்ச சிந்தையை விடுவோம். கர்த்தர் இந்த நாட்களிலே உங்களை ஆசீர்வதித்து உங்கள் வாழ்வின் எல்லா நன்மைகளையும் உங்கள் வாழ்க்கையிலே தருவாராக. ஆமென். Hallelujah, 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 hallelujah. ஆவியானவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்துதிக்கிறோம். ஆமென். நம்மை நாமே ஒன்றை உய்த்து ஆராய்ந்து பார்ப்போம். நம் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோமா அல்லது ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோமா? மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஆவியும் ஜீவன்மாம் என்று வேதத்தில் நாம் படிக்கிறோம். நம் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருந்தால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம். தேவ பிள்ளைகளுடைய ஆவியின் சிந்தை, அதனுடைய கனியை குறித்து கலாத்தியில் நாம் வாசிக்க கேட்டோம். மாம்சத்தின் கிரியையான கனிகளை பார்த்தோம். நம்முடைய நிலை என்ன? நாம் எந்த விதமா நாம் இருக்கிறோம்? எல்லாருடைய கண்களையும் மூடுவோம். நாம் கர்த்தருடைய சமூகத்தை ஆராய்ந்து பார்ப்போம். இந்த நாளில் நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். நம் மாம்சத்துக்கு உரியவர்களாக உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்குட்டவர்களாக இருந்து தேவ ஆவியினால் நாம் வழிநடத்தப்படுவோம். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஓ ஆமென், ஆமென். பூமியும் இந்த பூமிக்குரிய சகலம் அழிந்து போகும். அழியாத பரலோகத்தை நித்திய சுதந்திரம் பெற்றுக்கொள்ள நம்மை தேவன் ஒன்றுவிட பரிசுத்தப்படுத்துவாராக. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய சிந்தையை நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். மனுஷன் பார்க்க முடியாது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான். நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தை பார்க்கிற தேவன் நம்முடைய மத்தியில் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய மத்தியில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய மகிமை வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் நம்ம அர்ப்பணிப்போம். நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் மாம்சத்துக்கு உட்பட்ட பாத்திரமாக அல்ல. ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனுக்குரிய ஆவிக்குரிய பாத்திரமாக இருக்க, எப்பொழுதும் ஆவியினால் நான் நடத்தப்படத்தக்கதாக, ஆவியின் கனிகள் கொடுக்கக்கூடிய பாத்திரமாக இருக்கத்தக்கதாக ஆண்டவர் எனக்கு கிருபை தருவீராக. எல்லாரும் ஜெபிப்போம், எல்லாரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருடைய கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். எல்லாருடைய கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, இந்த பூமிக்குரிய வாழ்க்கை கொஞ்ச நாட்கள், அவ்வளவு நாட்களை நான் உண்மை நான் பிரியப்படுத்தி ஆவிக்குரிய மகனாய் ஜீவிக்க, மகளாய் ஜீவிக்க எனக்கு கிருபை தான். என்னுடைய சிந்தனை எப்போதும் மாம்சத்துக்குரியதாக இராமல் ஆவிக்குரியதாக இருக்க எனக்கு கிருபை தாருங்க. ஆவியின் கனிகளை நான் கொடுக்கிறதுக்கு எனக்கு பலனை தாருங்க. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். கேட்போம், கேட்போம், கேட்போம். ஓ தேவனுடைய கருத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்போம், அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். தேவனுடைய கருத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்போம். Praise the Lord.
கொடை